எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை மசாலா ஒன்று செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு கறி குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. செஞ்ச கறி குழம்ப இப்போ முட்டை வேவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு பாதியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்தில் இது திருப்பி போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க, ஃப்ரை பண்ணி. நான் இந்த குழம்புல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தூள் கொஞ்சம் சேர்த்தே போட்டு வச்சுருக்குறேங்க. போட்டு கலந்து நல்லா கலக்கி வச்சுருக்குறேங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க, திருப்பி போட்டு. இப்போ இந்த குழம்ப இதில் நாம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயோடு ஒன்றா நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே வெந்து வரட்டுங்க. மசாலா அளவுக்கு நல்லா சுருங்கி வரட்டுங்க. இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் சேர்த்தே போட்டுக்கலாங்க. ஏன்னா குழம்புல இருக்கிற காரத்தோடு இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் முட்டைக்கு சரியாக இருக்குங்க. அதனால் அவ்வளோதாங்க, அருமையான முட்டை மசாலா தயாராகிடுச்சுங்க. இது சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு உப்பு காரம் எவ்வளோ வேணுமோ குழம்புலையே சேர்த்து கலந்துட்டு முட்டையை வேவிச்சு அறுத்து போட்டுட்டு இதில் ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் இதில் ஃப்ரை பண்ணால் போதுங்க, தயாராகிடுங்க. அவ்வளோதாங்க, கறி குழம்பு முட்டை மசாலா தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.